Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் இன்றைய மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீ செய்த நன்மைகளை அந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக நான் கடந்து போவோம். பெரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பிரியமானவர்களே, சுவாபக்கேடு என்பது சிறு பிராயத்திலிருந்தே நமக்குள்ளே ஊறி வருவதால் அதிலிருந்து ஒரு மனுஷனை பிரித்தெடுப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் அந்த மனுஷனுடைய பொல்லாத சுவாபத்தை மாற்றும்படி கர்த்தரிடம் நாம் காரியத்தை ஒப்புவித்து ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட தீங்கான குணத்திலிருந்தும் அந்த மனுஷனை மீட்டு எடுப்பது அவருக்கு லேசான காரியம். ஏனெனில் மண்ணிலிருந்து மனுஷனை படைத்தவரே அவர்தானே. எனவே ஒருவரை அவரது பொல்லாத சுவாபத்திலிருந்து மீட்டெடுக்க கர்த்தரிடம் காரியத்தை நாம் ஒப்புவிப்போம். இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் வகையிலே நடந்த ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய நாம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, சபை ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள் இருந்து கொண்டிருந்த வேளையிலே
மணலி பகுதியில் இருந்த மணலிக்கு அடுத்து இருக்கிற பெரிய மாத்தூர் என்ற இடம் என்று நினைக்கிறேன். அங்கிருந்து ஒரு சகோதரி, ஒரு இந்து சகோதரி வந்திருந்தார்கள். அவன் யார் மூலமாகவோ கேள்விப்பட்டு நாம் கேட்கிறதை கத்தர் அங்கே கொடுக்கிறார் அந்த சபையில் என்று சொல்லி அங்கே இங்கே கத்தர் செய்கிற அற்புதத்துக்காக அவங்க தேடி வந்துருந்தாங்க. என்ன சிஸ்டர்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் சொல்கிற காரியத்தை சொன்னால் நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு. ஏன் என்ன காரியம் சொல்லுங்கிற, பரவாயில்ல நான் கேட்டேன், நானும் சிரிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்கள்ட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஒரு கருமியை பார்க்கவே முடியாது பாஸ்டர் அப்படின்னாரு. கருமின்னா என்னமா சிக்கனமாக இருக்கிறாரா அப்படியான்னு. சிக்கனத்துக்கு கூட அர்த்தம் இருக்குது பாஸ்டர். நாங்கள் பொம்பளைங்க குடும்பத்தை சிக்கனமாக நடத்த எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் பண்ணுற காரியம் ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னு, அவர் என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரோ அதுதான் நாங்கள் போடணும். ஒரு பட்டுப்புடவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாருன்னா அங்கே உட்காராது, இங்கே உட்காராது, அங்கே உட்காராதுன்னு நம்ம பின்னாலே 4 பேர் காது பட பேசுவார். ரெண்டாவது அவர் தான் போய் வாங்கிட்டு விடுவார். எத்தனை தக்காளி, எத்தனை முட்டை, எத்தனை உருளைக்கிழங்கு அப்படி காயெல்லாம் கூட அவர் தான் வாங்கி கொடுப்பாரே தவிர கை நம்மளுக்கு காசுக்கு அவசரத்துக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டார் அப்படின்னாரு. நான் சொன்ன ஆச்சரியமாக இருக்குது. ஏன் உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஏதாவது தேவைன்னா அவர்கிட்ட மொத்தமாக கொஞ்சம் காசு வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு. கீழே அவர் கொடுக்கவே மாட்டார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர், இது அவருடைய சுவாப குணம் போல இருக்குது. அடிப்படைகளுக்கு ஒழுக்கம் தான் சேர்த்து வைக்கிறார், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ செலவிட முடியாத காரியத்தை பின்னால் அவர் சேர்த்து வச்சு உங்கள் கையில் கொடுக்கறத உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. பிள்ளைங்களோட ரொம்ப வருத்தப்படுறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கத்தர் எனக்கு ஒரு நீல நிற ஒரு பெட்டியை ஒன்று கத்தர் காண்பிச்சார். அந்த பெட்டிக்கு முன்னால் ஒருவர் லுங்கி கட்டின்னு நின்று கொண்டு மெதுவாக அந்த பெட்டியை திறக்கிறார். அந்த பெட்டிக்குள்ளே ஒரு புத்தருடைய பொம்மை இருக்குது. அந்த புத்த பொம்மையை கொஞ்சம் நேரம் வச்சு அந்த கையில் வச்சு ஏதோ பிரார்த்தனை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதை உள்ள வச்சுட்டு அவர் மூடிட்டு போயிடுறாரு. அங்கே தான் காசு எடுக்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட, இது என்ன ஆண்டவரே இது அப்படின்னு கேட்டேன். ஒரு ராஜகுமாரனா எப்படி தானே சொல்கிறாங்க, ஒரு ராஜகுமாரனை பிறந்தாலும் கூட ஆசையை துன்பத்திற்கு காரணம் நல்லது தான், ஆசைப்படக்கூடாது தான். ஆனாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடின ஒரு துறவி மாதிரி இந்த மனுஷன் இந்த புத்தரையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய ஆவி இவர் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் மகனே அந்த அம்மாட்ட சொல்லு அப்படின்னார். நான் சொன்ன சிஸ்டர், நீ ஒன்று செய்யுங்க, உங்கள் வீட்டில் அந்த ப்ளூ கலர் பெட்டி இருக்குது இல்லை, அதான் ஒரு பெட்டியா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா, அது டேபிளுக்கு மேலே வச்சுருப்பாரு அப்படின்னாங்க. அவர் அந்த பெட்டியை திறக்கிற வேலையில் கொஞ்சம் அந்த பக்கம் அசந்தாருன்னா நீங்கள் போய் அந்த பெட்டிக்குள்ளே ஒரு புத்தர் சிலை இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன் நான். எதுக்குன்னு, இல்லை பாருங்க சிஸ்டம், கையில் மல்லிகை பூ வச்சுருந்தா கையெல்லாம் மல்லிகை பூ வாசனமாக இருக்கும், கருவாடை வச்சுருந்தா கருவாடு வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி எதை வணங்குறோமோ அதோடைய வாசனை தான் அடிக்கும், போய் பாருங்கள் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நான் அவளை அனுப்பி விட்டுட்டேன். அவங்க போயிட்டு 2 நாள் கழித்து வந்து சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர், திறந்து பார்த்தா ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது, அதை தான் கும்பிடுறாரு, எடுத்து வச்சு வெளியே அதை தான் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன். இது ஏதோ ஒரு ஆவியின் போராட்டம் சிஸ்டர், நம்ம வேண்டாம், அவருக்கு சொல்ல வேண்டாம், நம்ம வெறுமனே ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ பொறுமை தாழலை. ரொம்ப ஒரு மாதிரி மனசத்தப்பட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணேன், அவர் வந்து உங்கள்கிட்ட உங்கள் குணத்தை குறித்து சொன்னப்போ அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம வீட்டில் என்ன கலரில் பெட்டி இருக்குது, நீங்கள் உங்கள் பெட்டி உள்ள என்ன வச்சுருக்கீங்கலாம் அவர் தெளிவாக எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு நம்ம ஜபிக்கலாமா, அவர் சொன்னால் வீணா கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்ன உடனே அவர் என்னை கூட்டிகிட்டு போ அந்த பாஸ்டர்கிட்டன்னு சொல்லி அவர் அங்கேருந்து புறப்பட்டு வந்தார். அப்போ வந்து அப்போட்டு நான் சொன்னேன், இல்லை பிரதர், நான் சொல்கிறத சாதாரணமாக கேளுங்க, நம்ம எதோட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறோமோ அந்த ஐக்கியத்தினுடைய சில குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். நியாயமாக செல்லப்பட வேண்டிய செலவோடு பண்ணாமல் நீங்கள் இப்படி அவங்கள கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறது நல்லா இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. இப்போ அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறத விட்டுட்டு நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்ச பணத்தை பின்னால் நீங்களும் அனுபவிக்காமல் கடைசி காலத்தில் அவங்களுக்கு வயசான காலத்தில் அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு ஒரு உடனே என் கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பித்தார். இல்லை பாஸ், ரொம்ப நாளாகவே இதை நான் இதனுடைய சுவாமன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் வணங்குற ஒரு காரியத்தினுடைய காரியம் இதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, இது வந்து ஸ்பிரிட் ஒர்க்கா அப்படின்னாரு. ஆமாம், இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் ஒர்க்கு. நம்ம யாரை நம்ம கூட ஸ்நேகிதமாக வச்சுருக்கிறோமோ அவங்களுடைய குணமெல்லாம் நமக்கு வந்துடும். இதெல்லாம் வேலை தேவையில்லாத புத்தர் இருக்காரா, இருந்தாரா, செத்தாரா அதுவும் தெரியல, ஆனால் அவருடைய ஸ்டோரியெல்லாம் படிச்சு நீங்கள் அதை ஆசைப்பட்டுக்கிட்டு அவர் பிடிச்சிக்கிட்டு நின்னீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்து குடும்ப சந்தோஷமாக இல்லாமல் போயிடுது பார்த்தீங்களா அப்படின்னு. அன்பில் இருந்து அவருடைய குணத்தை கத்தர் முழுவதிலும்
அற்புதமாய் மாற்றிய கர்த்ததாம் இந்த குடும்பம் மறுபடியும் சந்தோஷமாய் வாழ கர்த்ததாமே கிருபை செய்தார். இந்த சாட்சியின் மூலம் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நமக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி மனுஷரால் கூடாத யாவும் தேவனாலே கூடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் காரியத்தை செய்து அந்த குடும்பத்தை சந்தோஷமாய் கர்த்தர் வாழ செய்தார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை பெருமையாக்குகிறோம் ஐயா. கர்த்தாவே, மனுஷராலே கூடாதது யாவும் தேவனாலே கூடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்ததாமே அப்பா ஒரு மனுஷனையே தலைகீழாய் மாற்ற உம்மால முடியும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.